வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே சுவண்டையே வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவரே உங்கள் யாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். எபிரேயருக்கு எழுதின நிறுவம் ரோமருக்கு எழுதின நிறுவம் 9வது அதிகாரம், ரோமர் 9வது அதிகாரம் 13வது வசனம். எழுதியிருக்கிறது. நாம் என்ன சொல்லுவோம்? தேவனிடத்திலே அநீதி உண்டு என்று சொல்லலாமா? சொல்லக்கூடாது. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரிக்கு எழுதுகின்ற பொழுது அவர் சொல்கிறதான ஒரு வார்த்தை, யாக்கோபை சிநேகித்து ஏசாவை வெறுத்தேன் என்று எழுதியிருக்கிறது. அப்போ வேத புத்தகத்தில் இந்த காரியங்களை குறித்து எழுதியிருக்கிறதை பவுல் சுட்டி காட்டுகிறார். அது எங்கே எழுதியிருக்கிறது என்று சொன்னால், மல்கியா தீர்க்கதரிசன புத்தகம் 1வது அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம். நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்கிறார், அதற்கு நீங்கள் எங்களை எப்படி சிநேகித்தீர் என்கிறீர்கள். கர்த்தர் சொல்கிறார், ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவா? ஆகிலும் யாக்கோபை நான் சிநேகித்தேன், ஏசாவையோ நான் வெறுத்தேன். அப்போ மல்கியா தீர்க்கதரிசி இந்த யாக்கோபை குறித்து இப்படிப்பட்ட ஒரு காரியங்களை எழுதி வைத்திருக்கிறதை அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமாபுரிக்கு பேசிக்கொண்டு வருகின்ற பொழுது இந்த வார்த்தையை அங்கே ஞாபகப்படுத்துகிறார். கடவுள் ஏசாவை வெறுத்தார், யாக்கோபு என்னும் மனிதனை சிநேகித்தார். இதிலே முரண்பாடு இருக்கிறதா இல்லையா சொல்லுங்களே அப்படின்னு சொல்லி அந்த ரோமாபுரிக்கு எழுதுகின்ற பொழுது அவர் சொல்லுகின்றார். அப்படி பார்க்கின்ற பொழுது கடவுள் அநீதி உள்ளவரா? இல்லையே, அவர் அநீதி உள்ளவர் இல்லையே, அவர் நீதி உள்ள தேவன் தான் என்று சொல்லி அங்கே பவுல் சொல்கிறதை பார்க்கிறோம். அப்பொழுது இந்த காரியத்தை குறித்து நாம் சிந்திப்பது நலமாக இருக்கும். கடவுளிடத்திலே அநீதி இருக்கும் என்று சொன்னால் இந்த இடத்தில் ஏற்பட்ட வார்த்தைகளை அவர் செய்திருக்க முடியாது. அவர் நீதி உள்ள தேவன், எதை செய்தாலும் அவர் செய்வது சரியாகத்தான் இருக்கும். ஏசாவை வெறுக்கிறதுக்கான காரணம் என்ன? யாக்கோபை அவர் சிநேகித்ததின் நோக்கம் என்ன என்பதை இன்றைக்கு நாம் கொஞ்ச நேரம் தேவனுடைய பாதத்தில் அமர்ந்து நாம் கேட்போம். திசையினுடைய தலைப்பு யாக்கோபை சிநேகித்தேன். கர்த்தர் சொல்கிறார், நான் யாக்கோபை சிநேகித்தேன் என்று சொல்லி நம்ம வாசிக்கிறோம். உபாகமம் புத்தகம் 4வது அதிகாரம் 37வது அவர் உன் பிதாக்களில் அன்பு கூர்ந்தபடியால் அவருடைய பின் சந்ததியை தெரிந்து கொண்டார். இது கடவுள் கொடுக்கிற ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை.
நம்முடைய பிதாக்கள் மீது கர்த்தர் அன்பு கூர்ந்தபடியால் அவர்களுக்கு பின்னாடி வருகிற சந்ததியினரை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். அந்த வண்ணமாகத்தான் யாக்கோபை தேவன் தெரிந்து கொள்கின்றார். இந்த தெரிந்து கொள்ளுதல் தான் ஆதியாகம புஸ்தகத்திலிருந்து வெளிப்படுத்தின புஸ்தகம் வரைக்கும் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த தெரிந்து கொள்ளுதல் ஒவ்வொரு கிறிஸ்தவ மக்களிடத்திலும் போய் சேரக்கூடிய ஒரு சத்தியம். ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்ளாவிட்டால் தேவனுடைய சமூகத்தில் வந்து அவரை ஆராதிக்க முடியாது. அவர் தெரிந்து கொண்டதின் நிமித்தம் தான் இன்றைக்கு தேவனுடைய சமூகத்தில் நீங்களும் நானும் அமர்ந்து அவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறத நம்ம பார்க்கின்றோம். இல்லைங்களா? எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 46வது அதிகாரம் 27, 28. என் தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாதே, இஸ்ரவேலே நீ கலங்காதே, நான் உன்னை தூரத்திலும் உன் சந்ததியை அவர்கள் சிறையிருப்பின் தேசத்திலும் இருந்து விடுவித்து ரட்சிப்பேன். அப்பொழுது யாக்கோபு திரும்பி வந்து அமைதியோடும் சாக்கோபாங்கத்தோடும் இருப்பான். அவனை தத்தளிக்கப்படுவார் இல்லை. என் தாசனாகிய யாக்கோபே, நீ பயப்படாதே என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உன்னுடனே இருக்கிறேன். உன்னை துரத்திவிட்ட எல்லா ஜாதிகளையும் நான் நிர்மூலமாக்குவேன். உன்னையோ நான் நிர்மூலமாக்காமல் உன்னை மட்டாய் தண்டிப்பேன். ஆனாலும் உன்னை நான் குற்றமில்லாமல் நீங்களாக விடுவதில்லை என்கிறார். யாக்கோபை குறித்து கர்த்தருடைய சிந்தையில இருந்ததான ஒரு அற்புதமான ஒரு வார்த்தை தான் இந்த இடத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. யாக்கோபை குறித்து அவர் சொல்கிற வார்த்தை, பயப்படாதே, நீ கலங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். உன்னை துரத்தி விட்ட எல்லா ஜாதிகளையும் நான் என்ன செய்வேன்? நிர்மூலமாக்கி போடுவேன். உன்னை நான் என்ன செய்வேன்? மட்டாய் அதிகப்படியாய் உன்னை நான் தண்டிக்க மாட்டேன். கொஞ்சமா நான் உன்னை என்ன செய்வேன்? தண்டிப்பேன். ஆனாலும் உன்னை நான் குற்றம் இல்லாமல் நான் என்ன செய்வேன்? நீங்களாக்கி நான் உன்னை விடுதலை செய்வேன் என்று சொல்லி ஆண்டவர் யாக்கோபை குறித்து சொல்லுகிறத பார்க்கின்றோம். நம்ம நினைக்கிறோம் யாக்கோபு ஒரு எத்தன், ஒரு ஏமாற்றுக்காரன் என்று சொல்லி நம்ம நினைக்கிறோம். அப்படித்தான் பேசுகிறோம். ஏமாத்தினான். யார் ஏமாத்தினான்? அவ்வண்ணனாகிய ஏசாவை ஏமாத்தினான் என்று சொல்லி இல்ல. அவன் ஏமாற்றவில்லை. அவன் என்ன செய்கிறான்? ஏமாற்றும்படியாக செய்ய வைக்கப்படுகிறான். அதுதான் உண்மை. ஒரு ஏமாற்றுக்காரனை ஆண்டவர் தெரிந்து கொள்ள முடியாது இல்லையா? அப்ப தேவனுடைய சித்தம், தேவனுடைய திட்டம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. இவன் யார் மூலமாக இப்படி சொல்லிக் கொடுக்கப்பட்டு அவன் ஏமாற்றுகிறான் என்று சொன்னால், தன்னுடைய தாய் மூலமாக சொல்லி அவன் செய்கிறான். அதுதான் உண்மை. யாக்கோபு ஒரு நல்ல ஒரு மனிதன். ஏன் ஆண்டவர் அவனை சிறையிட்டார் என்று சொன்னால், ஒரு 5 காரியங்களை நான் மிக வேகமாக உங்களுக்கு சொல்ல இருக்கிறேன். அவனே கடவுள் யாக்கோபை நேசித்ததனுடைய அல்லது சிநேகித்தனுடைய நோக்கம் என்பது என்ன என்பதை குறித்து ஒரு 5 காரியங்களை மிக வேகமாக நான் உங்களுக்கு சொல்ல இருக்கின்றேன். ஆதியாகம புஸ்தகம் 25வது அதிகாரம் 27வது வசனம். இந்த பிள்ளைகள் யாரு? ஏசாவும் யாக்கோபும் பெரியவர்களான போது ஏசா வேட்டையில் வல்லவனும் மன சஞ்சாரியுமாய் இருந்தான். யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியும்
முதல் காரியம், கடவுள் யாக்கோபை நேசித்ததனுடைய காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இந்த யாக்கோபு எப்படிப்பட்டவன்? ஒரு குணசாலி. அதே நேரத்துல அவன் கூடாரவாசியாய் அவன் வாழ்ந்து வந்தான். யாக்கோபு ஒரு நல்ல மனிதன், மறந்தாருங்க. அவன் ஏமாற்றுக்காரன் கிடையாது. ஆனால் கடவுளுடைய திட்டம், நோக்கம் இந்த யாக்கோபை கொண்டுதான் செயல்படுத்த வேண்டும் என்பது அவருடைய திட்டமாக இருக்கிறது. ஆகையினாலே இந்த இடத்திலே யாக்கோபை ஆண்டவர் சிநேகித்து தெரிந்து கொள்கிறார். இல்லையா? இவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் என்று சொன்னால், நல்ல ஒரு குணசாலியாய் வீட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவனாக காணப்படுகிறான். இவன் கூடார வாசியாய் இருக்கின்ற பொழுது அவன் என்ன செய்தான்? அவனுடைய தொழில் என்ன? ஆடு வைக்கிற தொழில். அவன் வீட்டோடு இருந்த ஒரு மனிதனாக இருந்தான். தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்தவனாக இந்த யாக்கோபு இருக்கின்றான். தன் வீட்டில் உள்ள குல தொழிலை அவன் செய்கின்றவனாக இருக்கின்றான். இப்படி தாய் தகப்பன்மாருக்கு அடங்கினவனாக, கீழ்ப்படிந்தவனாக, தன் வீட்டுக்குரிய தொழிலை செய்கிறவனாக அவன் நல்ல ஒரு குணசாலியாக அவன் இருந்தான். இப்படிப்பட்ட ஒரு குணசாலியாய் இருந்ததனால்தான் ஆண்டவர் அவனை தெரிந்து கொள்கின்ற பார்க்கின்றோம். ஆண்டவர் ஒரு மனிதன் கெட்டவனாக இருப்பான் என்று சொன்னால், அப்படி கெட்டவனாக இருந்தாலும் அவனை மனமாற செய்ய ஆண்டவரால முடியும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை, எல்லாம் அவரால் கூடும். ஆகையினாலே ஒரு மனிதனை மனமாற செய்வது தேவனுடைய கரத்தில் இருக்கிறது. ஒருவேளை இந்த யாக்கோபு குணமற்றவனாக இருந்தாலும் அவன் மூலமாக திட்டங்கள் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால், நிச்சயமாக தேவன் அவனை மாற்றி இருக்கக்கூடும். அவனை ஒரு நல்ல ஒரு மனிதனாக மனம் திரும்ப வைத்திருக்க கடவுளால் முடியும். ஆனால் இங்கே அப்படி இல்லை. அவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? நல்ல குணசாலியாக இருக்கிறான். இங்கே நீதிமொழிகள் 31வது அதிகாரம் 10வது வசனம் என்று நினைக்கிறேன். வாசியுங்கள். குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவனுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் விலையேறப்பட்டது என்று சொல்லி சாலமோன் எழுதி வைத்திருக்கின்றார். அப்போ ஒரு குணசாலியான ஒரு மனிதனை கண்டுபிடித்தால் அவன் எதற்கு சமமானமாக இருக்கிறான் என்று சொன்னால், விளைவுயர்ந்த முத்துக்கு ஒப்பிட்டு வேதம் சொல்கிறது. அப்படி என்று சொன்னால், இந்த இடத்துல யாக்கோபு எப்படிப்பட்டவனாக இருக்கிறான்? குணசாலியாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். ஆகினால்தான் இந்த யாக்கோபை தேவன் சிநேகித்தார் அல்லது யாக்கோபை தேவன் நேசித்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். இரண்டாவது காரியம் 25வது அதிகாரத்துல 31வது வசனம். அப்பொழுது யாக்கோபு உன் சேஷ்ட புத்திர பாகத்தை என்று விற்றுப்போடு, எனக்கு விற்றுப்போடு என்று சொல்லி சொல்லுகிறதை இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். இரண்டாவது காரியம், அவன் ஆசீர்வாதத்தின் மேலே, அதாவது எதிர்காலத்தின் ஆசீர்வாதத்தின் மேலே ஆவல் உள்ளவனாக இருக்கிறார். ஆசீர்வாதத்தின் மேல் ஆவல் உள்ளவனாக இருக்கிறார். இந்த இடத்துல ஏசா ஒரு காட்டிலே வாழக்கூடிய வனசஞ்சாரியாக இருந்தான். அவன் வேட்டையாடி கொண்டு வந்ததை அவன் சமைச்சு சாப்பிடுவான். தன் தகப்பனுக்கு மனுஷன் கொடுத்து சாப்பிட்டு கொண்டிருந்தவன் தான் இந்த ஏசா. ஒரு நாள் ஏசா வேட்டையாடி வீட்டுக்கு திரும்பி கொண்டு வருகின்ற பொழுது மிகவும் களைப்புள்ளவனாக அவன் இருக்கின்றான். அப்போ இந்த யாக்கோபுடைய தாய் யாக்கோபுக்கு சில காரியங்களை சொல்லி வைத்திருந்தாள். தம்பி,
ஆண்டவர் உன்னை தெரிந்திருக்கிறார், ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நீ பெற்றுக்கொள்ள வேண்டும், நீ இன்னென்ன காரியங்களிலே இப்படியெல்லாம் நீ இருக்க வேண்டும் என்று சொல்லி சில ஆலோசனைகளை யாக்கோபுடைய தாய் யாக்கோபுக்கு சொல்லி வைத்திருந்தாள். இங்கே ஏசா வேட்டையாடி வருகின்ற பொழுது இந்த யாக்கோபு அவன் கூழ் சமைத்துக் கொண்டிருக்கிறத பார்க்கின்றோம். இவன் பசியோடு வெளியிருந்து வந்த இந்த ஏசா தன் தம்பியை பார்த்து, அவன் எனக்கு கொஞ்சம் பசியாக இருக்கிறது, நீ சமைத்துக் கொண்டிருக்கிற இந்த கூழியே எனக்கு கொஞ்சம் தா என்று சொல்லி இந்த ஏசா கேட்கின்ற பொழுது இல்லையா, அவன் சொல்றான், உன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு கொடுத்தது. இது ஏற்கனவே என்னுடைய தாய் யாக்கோபுக்கு சொல்லி வைத்த ஒரு காரியம். அந்த சொன்னதான் அப்படியே செய்யலாம், யாக்கோபு செய்கிறான். இந்த இடத்துல அவன் சொல்றான், எனக்கு எதுக்கப்பா அந்த சேஷ்டபுத்திர பாகம். சேஷ்டபுத்திர பாகம் என்று சொன்னால் அந்த நாட்களிலே யூதர்களுக்குள்ளே முதல் பையனாக இருந்தால் அவங்களுக்குள் இருக்கிற அந்த காரியங்களை தகப்பன்மார் பங்கு போடுகின்ற பொழுது மூத்தவர்களுக்கு 2 பங்கு கொடுக்கணும். அதுதான் சேஷ்டபுத்திர பாகம். ஆனா இன்னைக்கு அந்த நடைமுறையில கிடையாது. இல்ல, கருணாநிதி என்ன பண்ணாரு, எல்லாருக்குமே சமமா பிரிச்சு இல்லையா, ஆண்களுக்கு அதான் பெண்களுக்கு. ஆனா வேதத்தின் பிரகாரம் மூத்தவனுக்கு எத்தனை பங்கு கொடுக்கணும்? 2 பங்கு கொடுக்கணும். அதுதான் சேஷ்டபுத்திர பாகம். அப்ப இந்த சேஷ்டபுத்திர பாகத்தை அவன் ஒரு சாதாரண ஒரு கூழுக்காக அவன் வெற்று போடுகிறவனாக, அதை அலட்சியம் பண்ணினவனாக இந்த இடத்துல அவன் பேசுறான். தனக்கு உண்டான ஆசீர்வாதத்தை அவன் அலட்சியம் பண்ணினவனாக அவன் காணப்படுகிறான். அவனுடைய எண்ணெல்லாம் என்ன தெரியுமா? காடு இல்ல, வேட்டையாடணும், கறியை சமைக்கணும், நல்லா சாப்பிடணும், அவ்வளவுதான். இப்படிப்பட்டவனாக தான் ஏசா வாழ்ந்து கொண்டிருந்தான். ஆகினால்தான் இந்த சேஷ்ட புத்திர பாகத்தை குறித்து கொஞ்சமேனும் கவலையற்றவனாக அவன் வாழ்ந்து வந்தான். ஆனால் இந்த யாக்கோபின் மூலமாக ஒரு பெரிய திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார் என்பதை யாக்கோபின் தாய் அறிந்தபடினாக, தேவனுடைய சித்தத்தை அவள் அறிந்தபடினாலே தன்னுடைய இளைய குமாரனுக்கு அவள் இவ்விதமான காரியங்களை சொல்லி அந்த ஆசீர்வாதத்தை யாக்கோபுக்கு வரும்படியாக செய்கிறத இங்கே பார்க்கிறோம். அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த யாக்கோபு எதிர்காலத்தின் ஆசீர்வாதத்தை நோக்கி இந்த சேஷ்டபுத்திர பாகத்தை கணக்காக கேட்டான். அப்படி கேட்டது நிமித்தம் யாக்கோபுடைய வம்சத்தில் 12 கோத்திரங்கள் வந்ததை வேதம் தெளிவுபடுத்துகிறத பார்க்கிறோம். 3வது காரியமாக அவன் எப்படிப்பட்டவனாய் இருக்கிறான் என்று சொன்னால், ஆதியாகம புத்தகம் 29வது அதிகாரம் 18-19. யாக்கோபு ராகேல் பேரில் பிரியப்பட்டு உம்முடைய இளைய குமாரத்தியாகிய ராகேலுக்காக உம்மிடத்தில் 7 வருஷம் வேலை செய்கிறேன் என்றால், அதற்கு லாபான் அந்நிய புருஷனுக்கு கொடுப்பதை பார்க்கிறோம், அவளை உனக்கு கொடுக்கிறது உத்தமம், நீ என்னிடத்திலே தரித்திரு என்று சொல்லி அங்கே தன் மாமனாகிய லாபானிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிற ஒரு காரியத்தை இந்த இடத்துல நம்ம வாசிக்க கேட்போம். அதாவது இந்த இடத்துல யாக்கோபு எப்படிப்பட்டவனா இருக்கிறான்னு சொன்னா, பரிசுத்தவனாக இருக்கிறான். அவன் யார் வீட்டுல வேலை செய்யறான்? மாமன் வீட்டுல வேலை செய்யறான். மாமன் வீட்டுல யார் இருக்கா? சொல்லுங்க, பொண்ணு இருக்கு, மாமாவுடைய பிள்ளை இருக்கு. அப்ப அந்த சூழ்நிலையை நம்ம பார்க்கணும் இல்ல? அப்போ அந்த சூழ்நிலை ஒரு வேலை தவறாய் போவதற்கு அந்த வாய்ப்புகள் இருக்கிறது. ஆனால் யாக்கோபு அந்த இடத்துல தன்னை பரிசுத்தவனாக காத்துக் கொண்டான்.
இல்லையா? மூத்தவளை காட்டிலும் இளையவன் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த இளையவன் பேர்ல தான் யாக்கோபு பிரியம் வைத்தார். அந்த இளையவனுக்காக 7 வருஷம் ஆடுகளை வைத்தான் இல்லையா? அவன் மாமா கிட்ட கேட்கிறான், மாமா நான் 7 வருஷம் இந்த இளையவனுக்காக நான் வேலை செஞ்சுட்டேன், எனக்கு திருமணம் பண்ணி கொடு அப்படின்னு சொல்லி சொன்ன பொழுது அவன் என்ன செஞ்சான்? சரின்னு சொன்னான். ஆனால் திருமணம் நடக்கின்ற பொழுது அது நடக்கவில்லை. ஏனென்று சொன்னால் இல்ல யூதர்களுடைய பாரம்பரியத்தில் மூத்தவள் இருக்க இளையவளுக்கு என்ன செய்ய மாட்டாங்க? திருமணம் செய்து கொடுக்கணும். இன்னைக்கு அந்த வழக்கம் நம்மிடத்தில் என்ன செய்து இருக்கத்தான் செய்கிறது. ஆனால் இன்றைய சூழ்நிலையில மூத்தவளுக்கு முன்னாடியே இளையவள் என்ன செய்யறார்? கல்யாணம் பண்ணிட்டு போயிடறார். இது நடைமுறையில நடக்கக்கூடிய ஒரு காரியம். அப்ப இந்த இடத்துல இந்த லாபான் யோசிக்கிறார், இப்போ யாக்கோபு நல்ல ஒரு செழிப்புள்ள ஒரு மனிதனாக, ஒரு வளமிக்க மனிதனாக, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதனாக அவன் இருக்கின்றான். தன்னுடைய மனைவிமார்களுடன், தன்னுடைய பிள்ளைகளுடன், பரிவாரங்களுடன் அவன் மிகப்பெரிய பணக்காரனாக, ஐஸ்வர்யனாக அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். இப்பொழுது அவன் நினைக்கின்றான், என்னுடைய தகப்பன் தேசத்திற்கு நான் போக வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை யாக்கோபு எடுக்கிறத பார்க்கிறோம். அப்படி என்று சொன்னால், என்னுடைய தகப்பன் வீட்டுக்கு நான் போவேன் என்று சொன்னால் என்னை எதிர்நோக்கி ஒருவன் இருக்கிறான். அவன் யாரு? அவனுடைய சொந்த சகோதரன். அந்த சொந்த சகோதரனுக்கு அவன் பயப்படுகிறான். நம்ம போனா இந்த ஏசாவால நமக்கு ஏதாவது நடந்துவிடும் என்று சொல்லி அவன் பயப்படுகிறத பார்க்கிறோம். இந்த இடத்துல இந்த வசனம் என்ன சொல்கிறது? அவன் தரை மட்டும் குனிந்து வணங்கி. அப்ப இந்த ஏசாவின் இடத்துல இங்கே நம்ம என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், தாழ்மையும் சமாதானமும் தேடுகிறவனாக அவனுடைய குணம் இருக்கிறது. 4வது காரியம், அவன் தாழ்மை உள்ளவனாக, சமாதானத்தை தேடுகிறவனாக அவன் இருக்கின்றான். நான் என்னுடைய சொந்த ஊருக்கு, என் தாய் தகப்பன் இருக்கிறதான அந்த ஊருக்கு நான் புறப்பட்டு செல்கிறேன். நான் புறப்பட்டு செல்கின்ற பொழுது இந்த ஏசா என்னை என்ன வேணாலும் செய்யலாம், அதற்கு நான் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவன் என்ன செய்யறான்? அவன் ஒரு சில காரியங்களை அவன் செய்கிறத பார்க்க முதல் வசனத்தை வாசிக்க. யாக்கோபு தன் கண்களை ஏறெடுத்து, இதோ ஏசாவும் அவனோட கூட 400 மனிதன் வருகிறதை கண்டு பிள்ளைகளை லேயாளிடத்திலும் ராகேலிடத்திலும் 2 பணிவிடைக்காரரிடத்திலும் வெவ்வேறாக பிரித்து வைக்கிறான். ஏசா தூரத்தில் வருகிறத இந்த யாக்கோபு பார்த்து விடுகிறான். அவனுக்குள்ள ஒரு பயம் வந்து விட்டது. நமக்கு எதிரிலே இந்த ஏசா வருகிறதுனால அவன் என்ன செய்யறான்? 2 பிரிவுகளாக அவன் பிரிக்கிறத பார்க்கிறோம். தன்னுடைய மனைவியாகிய லேயாளிடத்தில் ஒரு பகுதியும் ராகேலிடத்தில் ஒரு பகுதியுமாக 2 பிரிவாக பிரித்து வைத்து என்ன செய்யறான்? நீங்க முதல்ல போங்க, பணிவிடைக்காரிகளையும் அவன் பிள்ளைகளை என்ன செய்யறான்? முதலாவது அவன் அனுப்புகிறான். அதற்கு பின்னாடி லேயாளையும் அவனுடைய பிள்ளைகளையும் அனுப்புகிறான். 3வது ராகேலையும் யோசேப்பையும் கடைசியில நிறுத்தி அதுக்கப்புறமா போகிறத நம்ம பார்க்கிறோம். இவன் என்ன செய்யறான்? யாக்கோபு 3வது வசனத்துல அவனுக்கு முன்னாக நடந்து போய் இவங்க எல்லாம் பின்னாடி, இவனுக்கு பின்னாடி நிற்க வச்சுட்டான். 3 பிரிவுகளை நிற்க வச்சுட்டு யாக்கோபு ரொம்ப வேகமா போய் அவன் என்ன செய்யறான்? தரை மட்டும் பணிந்து ஏசாவை வணங்குகிறத பார்க்கும். அவனுடைய தாழ்வை அங்கே வெளிப்படுகிறத பார்க்கும். நேற்று கூட நம்ம பார்ப்போம் யாக்கோபு எப்படிப்பட்டவன் என்பதை தாழ்மைங்கிற காரியங்களை குறித்து நம்ம என்ன செய்யணும் பார்ப்போம் இல்லையா? இயேசு கிறிஸ்து ஒரு வசனத்துல சொல்வார். மத்தேயு சுவிசேஷம் 18வது அதிகாரம், மத்தேயு சுவிசேஷம் 18வது அதிகாரம்
21, 22. அப்பொழுது பேதுரு அப்பொழுது பேதுரு அவரிடத்தில் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் சகோதரன் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து வந்தால் நான் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 7 தரம் மட்டுமோ என்று கேட்டான். அதற்கு இயேசு 7 தரம் மாத்திரமல்ல, 70 தரம் மட்டும் உனக்கு சொல்கிறேன் என்று இயேசு சொல்கிறார். தன் சகோதரன் தனக்கு எதிரே வரும் பொழுது யாக்கோபுக்குள் இருந்த ஒரு பயம் அதிகமாகிறது. ஆகினாலே இந்த ஏசாவாலே என்னுடைய குடும்பத்திற்கு ஏதாவது வந்துவிடும் என்று சொல்லி அவன் பயந்து இவைகளெல்லாம் பின்னாக நிறுத்திவிட்டு அவன் முன்னாக ஓடி ஏசாவுக்கு முன்னதாக தரை மட்டும் தன்னை தாழ்த்துகிறார். இல்ல, இந்த இடத்துல இயேசு சாமி சொல்கிறார், பேதுரு கேட்ட கேள்விக்கு, உன்னுடைய சகோதரன் உனக்கு விரோதமாய் குற்றம் செய்தால் எத்தனை தரம் மன்னிக்க வேண்டும்? 70 தடவை அப்படின்னு சொன்ன என்ன அர்த்தம்? கணக்கே கிடையாது, நீ மன்னித்துக் கொண்டே இருக்க வேண்டும். அதான் அர்த்தம். இந்த நகைகள் எல்லாம் யாக்கோபு எங்க புதைச்சிட்டானா, சீகரில் இருக்கிற ஒரு கர்மலை மரத்தின் மேல புதைத்து போட்டான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். ஆனா இதுல ஒரு நோக்கம் இருக்கிறது. ஏன் அவன் செய்கிறான் என்று சொன்னால், இந்த இடத்துல அந்நிய தெய்வங்களையும் காதணிகளையும் யாக்கோபிடத்தில் அவங்க மனைவி மருங்க கொடுத்தாங்க, அதை அவன் புதைச்சிட்டான். அதாவது இந்த இடத்துல யாக்கோபு எப்படிப்பட்டவனா இருக்கிறான்னு சொன்னா, தேவ பக்தி உள்ளவனா இருக்கிறான். விக்கிரகங்களை அவன் அருவருக்கிறவனாக, இந்த இடத்துல இருக்கிற அவன் கொண்டு வந்த ஆபரணங்கள் அத்தனையுமே அவன் விக்கிரகமாக நினைக்கின்றான். ஆகினால்தான் அவைகளை எல்லாவற்றும் மரத்தின் கீழே புதைத்து போடுகிற பார்க்கிறோம். இன்னைக்கு தங்க விற்க விலையில் 64,000 தொற்றுச்சு தங்கம். இல்லை, இன்றைக்கி தங்க விற்கிற விலையில் 1 கிராமை கொண்டு போய் யாராவது புதைச்சி வைக்கலாம் பார்ப்போம். நிச்சயமாக செய்ய மாட்டோம், ஏன்னா அந்த மாதிரி விலை விற்கிது. ஆனால் அன்னைக்கு இவங்கிட்ட இருந்த அத்தனை ஆபரணங்களையும், அது எத்தனை சவரமாக இருந்தது நமக்கு தெரியாது, அவன் ஒரு சீமானாக இருக்கிறான். ஆகினால அவன் தன் மனைவிமார்கிட்ட இருந்த அத்தனை தங்கங்களையும் ஆபரணங்களையும் அவன் புதைத்து போடுகிறவனாக, கடவுளுக்கு முதலிடம் கொடுக்கிறவனாக அவன் இருக்கிறான். தேவ பக்தி உள்ளவனாக இருக்கிறான். நம்ம வாசித்தோம் இல்லையா, சங்கீதம் 4வது சங்கீதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதம் 4 3வது வசனம். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொண்டார் என்று அறியுங்கள். ஆண்டவர் யாரை தெரிந்து கொள்கிறார் என்று சொன்னால், பக்தி உள்ளவர்களை, தேவன் மீது பிரியம் உள்ளவர்களை. கடவுள்தான் எனக்கு எல்லாம் என்று நினைக்கிறவர்களைத்தான் ஆண்டவர் தெரிந்து கொள்வார். இந்த இடத்துல யாக்கோபு எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் என்று சொன்னால், பக்தி உள்ளவனாக, தேவ பக்தி உள்ளவனாக அவன் இருக்கின்றான். ஆகினாலே தேவன் அவனை தெரிந்து கொண்டார். அப்படி நம்ம பக்தி உள்ளவனா இருக்கின்ற பொழுது நாம் எதை கேட்டாலும், என்ன விண்ணப்பங்களை வைத்தாலும் தேவன் அதற்கு செவி கொடுப்பார். நம்ம பக்தி இல்லாமல் எனக்கு அதைத்தாங்க இதைத்தாங்கன்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்ட நம்ம ஜெபம் அங்கே போகவே போகாது. ஏன்னா ஒரு வசனத்தை வாசிங்க, ஏசாயா 59 1-2. ரட்சிக்க கூடாதபடிக்கு கர்த்தருடைய கை குறுகி போகவும் இல்லை, கேட்க கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவும் இல்லை. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே உங்களுக்கு செவி கூடாதபடிக்கு மறைக்கிறது. பார்த்தீங்களா? அப்போ நீ பக்தி அற்றவனாக, பாவத்தில் இருப்பவனாக, அக்கிரமத்தில் இருப்பவனாக நீ இருந்தால் உன்னுடைய விண்ணப்பம், உன்னுடைய ஜெபம், உன்னுடைய வேண்டுதல் என்ன செய்யாது? கேட்கப்படாது. அப்போ நீ பக்தி உள்ளவனாக இருந்தால் நீ கேட்டுக்கொள்கிற காரியத்தை
கடவுளை நோக்கி நீ கூப்பிடுகையில் அவருடைய செவி திறந்திருக்கும், அவர் கேட்பார். அப்போ இந்த இடத்துல யாக்கோபு பக்தி உள்ளவனாக இருந்தான். யாக்கோபு கேட்டதை எல்லாம் தேவன் அவனுக்கு என்ன செய்கிறார்? கொடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். 1 தீமோத்தேயின் புஸ்தகம் 6வது அதிகாரம், 1 தீமோத்தேயு 6:6. ஏமா 1 தீமோத்தேயு 6:6. போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். மனிதனுக்கு தேவை என்ன? தேவனுடைய பக்தி. இன்றைய உலகம் கடவுள் பக்தியற்ற உலகமாக, இந்த உலகத்தின் மீது பக்தி கொண்ட உலகமாக இன்றைக்கு மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். கடவுள் மீது கொண்டதான பயமும் பக்தியும் இன்ற நாளிலே இல்லவே இல்லை. எங்கோ ஒரு சில மனிதர்கள் தேவ பக்தியோடு கூட கடவுளை ஆராதித்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் பெரும்பாலான மனிதர்கள் கடவுள் பயமின்றி, பக்தியின்றி, இல்லையா, வேஷதாரிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவுபடுத்துகிறத நம்ம பார்க்கிறோம். இன்னொரு வசனத்தை நான் சொல்லி இந்த பிரசங்கத்தை நிறைவு செய்கிறேன். சங்கீதம் 12 முதல் வசனம். ரட்சியும் கர்த்தாவே. என்னமா? யார் இல்லையா? பக்தி உள்ளவன் இல்லை. இன்றைக்கு உலகத்தில் பக்தி உள்ளவன் இல்லை என்று சொல்லி வேதம் சொல்கிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, யாக்கோபை தேவன் சிநேகித்தனுடைய நோக்கம் என்ன? ஏன் இந்த யாக்கோபை அவர் நேசித்தார் என்பதற்கு வேதம் நமக்கு நல்ல ஒரு ஆதாரங்களை கொடுத்திருக்கிறத இங்கே நம்ம பார்க்கிறோம். இந்த யாக்கோபு ஒரு கூடாரவாசியாய், குணசாலியாய் அவன் இருந்தான். இந்த யாக்கோபு எதிர்காலத்தினுடைய ஆசீர்வாதங்களை எதிர்நோக்கினவனாக அவன் இருந்தான். அவன் ஒரு பரிசுத்தவானாக தன் ஜீவியத்தை ஆசைக்கு உட்படுத்தாமல் இச்சையை கட்டுப்படுத்தினவனாக அவன் பரிசுத்தவானாய் வாழ்ந்தான் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். இந்த யாக்கோபு தாழ்மையும் சமாதானத்தை தேடுகிறவனாக அவன் இருந்தான். இந்த யாக்கோபு தேவ பக்தி உள்ளவனாக இருந்தான். ஆகினால்தான் இந்த யாக்கோபை ஆண்டவர் சிநேகித்தார். யாக்கோபுக்கிட்ட தேவ பக்தி என்பது இல்லை. அவன் காட்டிலே வனாந்தரத்திலே வாழ்கின்றவனாக அவன் இருந்தான். ஆகினால இந்த ஏசாவை வெறுத்தார், யாக்கோபை சிநேகித்தார். கர்த்தர் உங்களையும் என்னையும் இப்படிப்பட்ட சிநேகத்துக்குள்ளாக சிநேகிக்கிறாரா? எரேமியா தீர்க்கதரிசி தன்னுடைய நிருபத்தில், தன்னுடைய தீர்க்கதரிசன புத்தகத்தில் எழுதும்போது, அநாதி சிநேகிதத்தால் உன்னை இழுத்து கொண்டேன் என்று சொல்கிறார். அப்படி அவர் நம்ம இழுத்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் யாக்கோவை போன்ற குணங்கள், யாக்கோவை போன்ற தன்மைகள் நமக்குள்ளே இருக்க வேண்டும். அந்த அநாதி சிநேகத்துக்குள்ளாக நீங்களும் நானும் இருக்கின்றோமா? அந்த அநாதி சிநேகத்துக்கு நீங்களும் நானும் தகுதி உள்ளவர்களாக இருக்கின்றோமா? அப்படி இல்லை என்று சொன்னால் யாக்கோபை போல வாழ இன்றைக்கு நம்ம ஒரு தீர்மானம் எடுத்துக்கொள்வோம். அந்த தீர்மானம் உங்கள் கையில் தான் இருக்கிறது. கர்த்தர் தாம் இந்த திருவசனங்களை ஆசீர்வதித்து கொடுப்பாராக. ஆமென்.